Hi friends, இப்போ நான் பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா பூட்ஸ்ட்ராப்பில் பட்டன்ஸ் எப்படி கிரியேட் பண்ணுறது, என்ன டைப் ஆஃப் பட்டன்ஸ் இருக்குங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு சிம்பிள் டெம்ப்ளேட் நான் ஒன்று கிரியேட் பண்ண போகிறேன். ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு. அதுக்கு நான் பட்டன் பேர் வைக்கிறேன், button button டாட் html. ஜஸ்ட் அந்த பேசிக் டெம்ப்ளேட் இதில் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம பட்டன்ஸ் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பட்டன் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு 3 காம்பனன்ட் நமக்கு தேவைப்படுது. நீங்கள் ஆங்கர் டேக்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம், பட்டன் டேக்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம், இன்புட் டேக்ல நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். சரிங்களா? பட்டன் டைப்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா மேஜராக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டைப்ஸ் இருக்குது. டிஃபால்ட், பிரைமரி, சக்ஸஸ், இன்ஃபோ, வார்னிங், டேஞ்சர், லிங்க் அப்படின்ற இந்த 7 டைப் இருக்குது. நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை யூஸ் பண்ணிக்க முடியும். சரிங்களா? இப்போ நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பட்டன் போடுறதுக்காக ஏ டேக் யூஸ் பண்ணுறேன். href harif ஹேஷ் சிம்பிள் போட்டுக்கோங்க. கிளிக் ஹியர் அப்படிங்கிறத கொடுத்துருக்கேன். /a கொடுத்துட்டு இதை நான் என்ன பண்ணுறேன்னா லான்ச் பண்ணுறேன். க்ரோமில் லான்ச் பண்ணிக்கோங்க. அவுட்புட்டில் ஜஸ்ட் ஒரு லிங்க் மாதிரி உங்களுக்கு கிரியேட் ஆகிடும். சரிங்களா? எனக்கு இந்த லிங்க் மாதிரி வேண்டாம், எனக்கு ஒரு பட்டனாக கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலான்னா இதில் வந்து கிளாஸ் ஆட் பண்ணுங்கள். கிளாஸ் btn கொடுங்க. btn கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு பட்டன் ஷேப்புக்கு உங்களுக்கு மாறிடும். சரிங்களா? ஆனால் இதில் எந்த கலர்ஸுமே வரல. அந்த கலர்ஸ்க்காக நீங்கள் என்ன பண்ணலான்னா பட்டன் டிஃபால்ட்டுன்னு கொடுத்தீங்கன்னா டிஃபால்ட்டாக ஒரு என்ன கலர் இருக்கோ அந்த கலருக்கு ஒரு பூட்ஸ்ட்ராப் பட்டன் ஒன்று கிரியேட் ஆகிடும். சரிங்களா? நான் இப்போ என்ன பண்ணுறேன், சேவ் பண்ணி ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். உங்களுக்கு டிஃபால்ட் பட்டன் உங்களுக்கு இதில் கிரியேட் ஆகிடுச்சு. சரிங்களா? இப்போ இதே பார்த்தீங்கன்னா எனக்கு சென்டரில் வரணும். நம்ம லாஸ்ட் கிளாஸில் கிரிட் சிஸ்டம் பார்த்தோம். அது மூலிமா நம்ம என்ன பண்ணலாம்னா இது சென்டர் கரை வச்சிட முடியும். இதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா நான் ஒரு டிவ் டேக் கொடுக்குறேன். அதுக்கு கிளாஸ் நேம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டெய்னர் அப்படிங்கிறது கொடுத்துக்கிறேன். கிளாஸ் container கண்டெய்னர். அதுக்குள்ள ஒரு ரோ ஒன்று போட்டுக்கிறேன். div tag class row. இது கொஞ்சம் கலராக காட்டுறதுக்காக வெல் அப்படிங்கிறது யூஸ் பண்ணியிருக்கேன். சேவ் பண்ணுங்கள், ரெஃப்ரெஷ் பண்ணுங்கள். உங்களுக்கு சென்டரில் இங்கே வந்துருச்சு. சரிங்களா? இப்போ இந்த டெக்ஸ்ட்டு கூட நீங்கள் என்ன பண்ணலாம், கட் பண்ணி இதுக்குள்ளே நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணுறேன், ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். உங்கள் டெக்ஸ்ட்டு வந்து பார்த்தா உங்களுக்கு உள்ளே வந்துருச்சு. ஓகேங்களா? அதே போல் பார்த்தா இந்த பட்டனும் எனக்கு உள்ளே வரணும் அப்படின்னா நம்ம கட் பண்ணி இதுக்குள்ளே பேஸ்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? உங்களுக்கு இந்த மாதிரி வந்துருச்சு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சென்டர் பொசிஷனில் கிரிட் சிஸ்டமில் பார்த்தீங்கன்னா 12 காலம்ஸ்க்கு உங்களுக்கு கரெக்டாக இங்கே செட் ஆகிருக்கு. எனக்கு இந்த ஹெட்டிங் வந்து சென்டரில் வரணும் அப்படின்னா நீங்கள் வந்து அதுக்கு ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணுங்கள். கிளாஸ் டெக்ஸ்ட்டுன்னு போடுங்க. டெக்ஸ்ட் ஐஃபன் சென்டர் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு சென்டரில் வந்துடும். இல்லை இது ஹெட்டிங்காக இருக்கிறதுனால நான் என்ன பண்ணுறேன்னா டெக்ஸ்ட் ஐஃபன் ஒன் செகண்ட் பேஜ் ஹெடர்னு போட்டுக்கோங்க. பேஜ் ஐஃபன் HEADER ஹெடர் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இங்கே கீழே ஒரு HR லைன் ஒன்று கிரியேட் ஆகிடும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹெட்டிங் கிரியேட் ஆகிடும். இப்போ இதை பொறுத்த வரைக்கும் நம்ம கலர்ஸ் மாற்றினா கூட நம்ம கலர் மாற்றிக்கலாம். பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்டு ப்ரைமரினா உங்களுக்கு ஒரு ப்ளூ கலரில் உங்களுக்கு ஒன்று வரும். டெக்ஸ்ட்டு ப்ளூ கலரில் கன்வெர்ட் ஆகிடும். சரிங்களா? இப்போ இந்த பட்டன் இது வந்து ஆர்டினரி பட்டனாக இருக்குது. நான் சொன்ன மாதிரி இந்த பட்டன் நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த 7 டைப்பாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பட்டன் ப்ரைமரின்னு ஒன்று இருக்குது. நீங்கள் அதை யூஸ் பண்ணி பாருங்கள். பட்டன் ப்ரைமரி. இதை சேவ் பண்ணுங்கள். அவுட்புட்டில் ரெஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ளூ கலர் பட்டன் ஒன்று கிரியேட் ஆகிடும். ஓகே, அதுக்கு சக்ஸஸ் வேணும்னு வச்சுக்கோங்களேன். சக்ஸஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு க்ரீன் கலரில் ஒரு பட்டன் ஒன்று கிரியேட் ஆகும். அதே மாதிரி டேஞ்சர் கொடுத்தீங்கன்னா ஒரு ரெட் கலரில் ஒரு பட்டன் ஒன்று கிரியேட் ஆகிடும். இதில் பார்த்தீங்கன்னா மேலே மவுஸ் ஹோவர் எஃபெக்ட்லாம் டிஃபால்ட்டாக அந்த ஃப்ரேம் ஒர்க்கில் இருக்கிறதுனால நமக்கு இது வந்து நம்ம அடிஷ்னலாக கோடிங் போட வேண்டிய அவசியம் கிடையாது இதில். அதே போல் பார்த்தீங்கன்னா இன்ஃபோ, வார்னிங், லிங்க்னு இருக்கு பாருங்கள். இன்ஃபோ இன்ஃபோ வார்னிங் லிங்க் LINK லிங்க் இது கொடுத்தீங்கன்னா இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டைல் வரும். ஓகேங்களா? இன்ஃபோனா ப்ளூ கலரில் வரும், அது ஸ்கை ப்ளூ. வார்னிங்னா உங்களுக்கு ஆரஞ்சு கலரு. லிங்க்னா ஜஸ்ட் ஒரு ஹேரிஃப் டேக்ல எப்படி வருதோ அந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம், லிங்க் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் பட்டன்ஸ். ஓகேங்களா? அதே போல் பார்த்தீங்கன்னா பூட்ஸ்ட்ராப்பில் பட்டன் சைஸு கூட நம்ம சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? LGனா லார்ஜ் பட்டன், மீடியம் டிவைஸு, ஸ்மால் டிவைஸ்டு, XSனா ஸ்மால் மொபைலுக்காக நம்ம ஃபோனுக்காக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த சைஸ் ஆஃப் பட்டன்ஸ் நான் போட போகிறேன்.
நான் சொன்ன மாதிரி பட்டன் டேக்லையும் போடலாம், ஆங்கர் டேக்லையும் போடலாம். இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா இந்த பட்டன் சைஸ் காட்டுறதுக்காக நான் சேம் இதே ரோ அப்படியே காப்பி பண்ணி கீழே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா BUTTON பட்டன் /BUTTON பட்டன் நடுவில் பார்த்தீங்கன்னா CLICK கிளிக் ஹியர் அப்படிங்கிறத கொடுத்துருக்கேன். சரிங்களா? இதை சேவ் பண்ணுங்கள், அவுட்புட்டை ரெஃப்ரெஷ் பண்ணுங்கள், உங்களுக்கு ஆர்டினரி பட்டன் ஒன்று கிரியேட் ஆகிருக்கும். சரிங்களா? இப்போ இதில் வந்து நம்ம என்ன பண்ணலான்னா CLASS கிளாஸ் BTN பட்டன் போட்டுக்கோங்க. அண்ட் தென் இதில் வந்து லார்ஜர் பட்டனுங்களா நம்ம என்ன பண்ணலாம் பட்டன் -லார்ஜ்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய பட்டன் ஒன்று கிரியேட் ஆகிடும். சரிங்களா? இது கலர்ஸ் உங்களுக்கு வேணும்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் என்ன பண்ணலான்னா ப்ரைமரி கலராக எந்த கலர்ஸ் வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து பண்ணால் சக்ஸஸ் நான் போட போகிறேன். சக்ஸஸ் கிளாஸை நீங்கள் ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த சைஸில் உங்களுக்கு சக்ஸஸ் வந்துடும். சரிங்களா? இதே போல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைஸ் வந்து லார்ஜர் டிவைஸ் இது மீடியம் டிவைஸ்க்கு MDன்னு போட்டிங்கன்னா பட்டன் வந்து அதில் கொஞ்சம் சின்னதாக வரும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா SM போட்டிங்கன்னா அதை விட சின்னது பார்த்தீங்கன்னா டேப்லெட்டுக்காக SM. அதே போல் XSன்னு போட்டிங்கன்னா ஃபோனுக்காக நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா பட்டன் சைஸ் வந்து உங்களுக்கு பெருசுலேருந்து உங்களுக்கு சின்னதாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணலான்னா உங்கள் பட்டன்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பட்டன் கலர்ஸ் நீங்கள் எப்படி வேணாலும் நீங்கள் மாற்றிக்கலாம். ப்ரைமரி கலர்ஸ் யூஸ் பண்ணுங்கள், அதே மாதிரி வார்னிங் கலர்ஸ் யூஸ் பண்ணுங்கள், இன்ஃபோ கலர் யூஸ் பண்ணுங்கள், எந்த கலர்ஸ் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிளாக நீங்கள் என்ன பண்ணலாம் இந்த மாதிரி பட்டன் டிசைன்ஸ் நீங்கள் க்ரியேட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இதில் வந்து முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா பட்டன் எனேபிள் பண்ணுறது டிசேபிள் பண்ணுறது ஒரு சூப்பரான ஒரு கான்செப்ட் இருக்குது. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பட்டன் எனேபிள் இப்போ எனக்கு இந்த ஃபஸ்ட்டு பட்டன் எனக்கு டிசேபிள் வேணும்னு வச்சுக்கோங்களேன். டிசேபிள்லாம் அது ஒர்க் ஆகக்கூடாது அப்படின்னா ஜஸ்ட் இந்த கிளாஸ் மட்டும் நீங்கள் ஆட் பண்ணுங்கள். டிசேபிள் அப்படின்ற கிளாஸ் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த பட்டன் ஒர்க் ஆகாது. அவுட்புட்டை ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது ஒயிட் கலரில் மாறிடும். மேலே மவுஸ் கொண்டு போனால் உங்களுக்கு கிளிக் பண்ணுற ஆப்ஷனே உங்களுக்கு வராது. இது பட்டன் கிளாஸ் டிசேபிள் அப்படின்ற ஒரு கான்செப்ட்டு. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபைனலாக பட்டன் பிளாக்னு ஒன்று இருக்குது. பட்டன் பிளாக்குங்கிறது ரொம்ப சூப்பரான ஒன்று. ஆக்சுவலி இது டிசைனிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக பட்டன் சைஸ் பட்டன் லார்ஜர் அப்படிங்கிறது பண்ணால் இவ்வளோ பெரிய சைஸ் தான் வரும். சப்போஸ் என்னோடய ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா நான் பெரிய ஃபார்மாக போடுவோம், பெரிய பட்டனாக தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் பட்டன் பிளாக்குங்கிறது கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதில் ஒன்றும் இல்லை, நான் என்ன பண்ணுறேன் டிவ் டேக் யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த டிவ் டேக்கை நான் க்ளோஸ் பண்ணுறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் ரோ கொடுக்குறேன். சேவ் பண்ணுங்கள், ரெஃப்ரெஷ் பண்ணுங்கள். அண்ட் தென் இதுக்கு வெல் கொடுத்தீங்கன்னா ஒரு பேக்ரவுண்ட் கலர் ஒன்று உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும், ப்ளசண்ட்டாக இருக்கும். அண்ட் தென் அதுக்குள்ளே இதை வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணுறேன்னா காலம் -MD-6 அப்படிங்கிறது கொடுக்குறேன். ரெஃப்ரெஷ் பண்ணால் உங்களுக்கு பாதியாக உங்களுக்கு க்ரியேட் ஆகிடும். ஓகேங்களா? அண்ட் தென் இதுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணலான்னா ஒரு பட்டன் நீங்கள் க்ரியேட் பண்ணலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஆர்டினரி பட்டன் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். இல்லை பாருங்கள், இந்த ப்ரைமரி பட்டன் அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணி இதுக்குள்ளே நான் பேஸ்ட் பண்ணுறேன். இதை சேவ் பண்ணுங்கள், ரெஃப்ரெஷ் பண்ணினா ஒரு பட்டன் வந்து உங்களுக்கு க்ரியேட் ஆகிடும். இந்த ப்ரைமரி பட்டன் அப்படியே இங்கே நான் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் தென் இதில் நீங்கள் என்ன பண்ணலாம் பட்டன் பிளாக் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் ஒரு கிளாஸை நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகுதுன்னு பாருங்கள். நான் ஸ்பேஸ் விடுறேன், சேவ் பண்ணுங்கள், அண்ட் தென் ரெஃப்ரெஷ் பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக்காக அந்த பேரண்ட் கண்டெய்னர் என்ன சைஸ் இருக்கோ அந்த சைஸ்க்கு ஏற்ற மாதிரி பட்டன் உங்களுக்கு கன்வெர்ட் ஆகிடும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பட்டன் பிளாக் அப்படின்ற ஒரு கிளாஸ். ஓகேங்களா? இன்னும் உங்களுக்கு அட்வான்ஸ் பூட்ஸ்ட்ராப் வீடியோஸ் பற்றி வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், எங்கள் வெப்சைட்டை விசிட் பண்ணி பார்க்கலாம். மறக்காமல் எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.